தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமென். சர்வவல்லவரான பிதாவே, இதோ நாள்தோறும் உம்முடைய பார்வையில் நாம் குற்றமற்றவர்களாக தூயவராக வாழ்ந்து உம்முடைய கிருபையில் வளர நமக்கு தேவையான தூய ஆவியானவர் வல்லமையும் தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஸ்நாபக அருளப்பரின் தாயான எலிசபெத்தின் மகிழ்ச்சி பற்றி நாம் கேட்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7வது வசனத்திலே நாம் சக்கரியா மற்றும் எலிசபெத் பற்றி இவ்வாறு வாசிக்கின்றோம். யூதா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளவர்களாக விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒருங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாக நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனென்றால் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார்கள். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த சக்கரியா ஒரு குருவானவர், குற்றமற்றவராய வாழ்ந்தவர், ஆண்டவரின் பார்வையில் நேர்மையாக இருந்தவர் என்று நாம் வாசித்தோம். ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லை. எவ்விதமான குழப்பத்தோடு அவர் வாழ்ந்திருக்கலாம் சற்று யோசித்து பார்ப்போம். யாருக்கு அந்நியாயமே துரோகமே செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கவில்லையே. பிறர் இவரை பார்த்து என்ன யோசிப்பலா, இவர் எதுவோ பெரிய குற்றம் செய்திருக்கின்றார், ஏதோ பெரிய பாவிகளாக இருக்கின்றார், ஆகவே தான் ஆண்டவருக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்று அவர் வம்பு பேசியிருக்கலாம். ஆனால் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு எலிசபெத்து மற்றும் சக்கரியா தொடர்ந்து மக்கள் எது பேசாமல் பேசட்டும், நம் ஆண்டவர் பார்வையிலே நாம் நேர்மையாக அவர் மீது அச்சம் கொண்டு வாழுவோம் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். ஆகவேதான் கபிரியேல் வானதூதர் வழியாக நாம் போன சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டோம். எவ்வாறு சக்கரியா அந்த குருவானவர் ஆண்டவர் ஆலயத்தில் தூபத்தை அர்ப்பணித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரின் தூதர் சக்கரியா கூறியது, இதோ உம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டிருக்கின்றார். ஆகவே உம்முடைய மனைவி கருத்தாங்கி ஒரு குழந்தை பெற்றெடுக்கின்றார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கின்றார் என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் நேர்மையாளவர்களாக வாழ்ந்தால் ஆண்டவர் தன்னுடைய சமயத்திலே தன்னுடைய காலத்திலே நம்மை உயர்த்துகின்றார். இதற்கு எலிசபெத்து மற்றும் சக்கரியா வாழ்க்கையும் நமக்கு எடுத்து காட்டுதலாக இருக்கின்றோம். ஆகவே நாம் குற்றமற்றவராக நேர்மையோடு நீதியோடு வாழ்கின்ற அந்த திறமைக்காக நாம் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வினாய்தாயே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வினாய்தானே போகுதையா. எல் ஷதாய் ஆராதிப்பேன், எலோயி ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். எல் ஷதாய் ஆராதிப்பேன், எலோயி ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். அன்பு நிறைவே, ஏதோ நாள்தோறும் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக நம்மை ஆஸ்வதிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாள் நாம் அனைவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற அந்த விசுவாசிகளாக வாழ தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.